So EXPDP help equal to y. இது கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இதில் நம்ம முக்கியமாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாச். ஓகே, கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ட், ஓகே, அட்டாச் கண்டென்ட், ஓகே, டைரக்டரி, டம்ப் ஃபைல், எஸ்டிமேட். எஸ்டிமேட் வெரி ரேர்லி யூஸ், இது ரொம்ப ரேர் தான். ஓகே, எக்ஸ்க்ளூட் கூட கஷ்டம். ஃபைல் சைஸ், ஃப்ளாஷ்பேக் எஸ்சிஎன் இல்லை ஃப்ளாஷ்பேக் டைமு, ஓகே, ஃபுல்லு, ஓகே, இன்க்ளூட் கூட ரொம்ப ரேர் தான், அதை பட் தெரிஞ்சுக்கலாம் என்னன்றது. ஓகே, லெட்ஸ் சி. ஜாப் நேம், கீப் மாஸ்டர் வித் லாக் ஃபைல், இது வெரி ரேர்லி யூஸ்ட், பட் இன்டர்வியூல கேட்பாங்க என்னன்றது. அதுக்கு பார்த்துக்கோங்க. நோ லாக் ஃபைல் கூட வேண்டாம். பேரலல், பார் ஃபைல், query, remove data, இது கூட வெரி ரேர். சரி பார்த்துக்கலாம். ஜம்ப் ஃபைல், சாம்பிள், schemas, okay, source edition, status, tables, table spaces, transfer table spaces. அது இல்லாமல் இதில் வந்து add file, continue client, client, file size, kill job, parallel, reuse jump file, start job, status பார்க்கலாம், stop job, stop worker, இது கூட யூஸ் பண்றது. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸ். ஓகே, தட் இஸ் ரெகுலரா யூஸ் பண்ற பேராமீட்டர்ஸ். இப்போ யூஸ் பேராமீட்டர் நேம் கேட்டாங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸ்போர்ட்ல நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைல், லாக், யூசர் ஐடி. ஸோ நம்ம ரெகுலரா என்ன யூஸ் பண்றோமோ என்வரான்மெண்ட்ல அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பேராமீட்டர்ஸ் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இது அவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க என்வரான்மெண்ட்ல ரெகுலராகவே. ஸோ அதனால யூ நீட் டு பி ஸ்ட்ராங். அப்போ என்கிரிப்ஷன் இல்லைன்னா லைக் என்னது, ஸோ மொத்தம் சொல்லணும், லாக் டைம், இதெல்லாம் ரொம்ப ரேராக தான். மெட்ரிக்ஸ் வெரி ரேர்லி யூஸ், யாரும் யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, பட் அதர் திங்ஸ் யூ ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஏன்னா இதெல்லாம் நம்ம என்னோட ரெகுலராக யூஸ் பண்றோம், கான்ஃபிடென்ட் நீங்க சொல்லலாம். ஓகே, இது வந்து EXPDPக்கு. அதே மாதிரி லெட் மீ டேக் ஃபார் AMPDP. Okay, same attach, content, data options, maybe you can use this, directory, dump file, exclude or estimate கொடுத்தே அவ்வளவு AMPK. Okay, full, okay, include தெரிஞ்சுக்கலாம் என்னன்றது. Okay, job name, keep master, log file, network link, parallel, par file, okay, remove data file, remove schema, okay, remove table, but I can take if you want, you can take this.
use data files schemas இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்கிப் பண்ணி சொல்லுங்க. SQL file status table exist section table spaces. Okay. Oh, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். Depends on the environment issues. ஏதாவது very rarely used ஆன இது கூட. But இப்போ PCFG மாத்தணும், இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேராமீட்டரா மாத்தணும்னா you can use this. Transportable table space version. As usual இங்க வந்து continue client, exit client, kill job, parallel, start job, status, stop job, stop worker. Okay. Stop worker. Okay. So இப்போ நான் வந்து ரெகுலரா நாங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை நான் அடிக்க போறேன். Okay. First of all, you need to create a directory. Right? நேத்து அன்னைக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் how to create a directory. Create directory, any directory name. Okay, dir இல்ல expdir as path slash back அப்படின்னு கொடுக்குறோம். ரைட்டா? கொடுத்துட்டு கண்டிப்பா இது வந்து end grant. இதான் prerequisite expdb யூஸ் பண்றதுக்கு. read command write on directory so public இல்ல any user யார் எக்ஸ்போர்ட் பண்ணனும் கொடுக்கலாம், பட் ஜெனரலா we give as public. Okay, so once இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் okay you can go directly go for this exp. இப்போ வந்து நான் ஸ்கீமா பேக்கப் எடுக்க போறேன். ரைட்டா? so expdb okay, so username password என்ன கொடுக்கலாம், இல்ல லெட்டர் நம்ம கொடுத்துக்கலாம். அத ஜெனரலா we will give /sdba. இப்போ வேண்டாம், நான் சொல்றேன். ஓகே, so directory equal to எந்த டேட்டா கிரியேட் பண்ணிருக்கோம் அந்த பாத்ல போய் it will store. ஓகே, அதே மாதிரி dump file. இந்த dump file வந்து எந்த பாத்ல போய் ஸ்டோர் ஆகும், அந்த exp டைரக்டரியோட லொகேஷன் எங்க இருக்கோ அங்க போய் ஸ்டோர் ஆகும். ரைட்டா? so இது வந்து schema scott dot இது எடுத்துருக்கலாம் ஆல்ரெடி உங்களுக்கு. log file equal to scott.log. ஓகே, ஸோ இது பேசிக் கொடுத்தாச்சு ரெண்டுமே. அடுத்தது வந்து ஸ்கீமாஸ். எந்த வந்து ஃபுல் ஈக்குவல் டு வைன்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல் டேட்டா பேஸ் எடுப்பாங்க. ஃபுல் ஈக்குவல் டு வை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கீமாஸ் ஈக்குவல் டு எந்த ஸ்கீமா நேம். ஓகே, ஸ்காட் நேம். ஓகே, அப்படி இல்லைன்னா கமா எனி அதர் நேம் லைக் exp யூசர். ஸோ எவ்வளோ யூசர்ஸ் வேணால் கொடுத்துடலாம் அந்த இடத்துல. ரைட்டா? யூசர். அதே மாதிரி டேபிள்ஸ் equal to scott dot mp comma exp user dot dpt anything. Okay, txm so நான் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ரைட்டா? so இந்த மாதிரி you can give this, right? so full schema tables and table space இது நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் மேக்ஸிமம். ரைட்டா? இல்ல query parameter கொடுப்பீங்க. query கொடுத்தீங்கன்னா இந்த டேபிள்ஸ் ஒரு டேபிள் தான் கொடுக்க முடியும், இதுக்குள்ள கொடுக்க முடியாது. அந்த இடத்துல query equal to இந்த இடத்துல டேபிள் வந்து ஒரு டேபிள் தான் கொடுப்பீங்க. scott.tmp அப்புறம் அது query, அவ்வளவுதான். மல்டிபிள் டேபிள்ஸ்லாம் கொடுக்க முடியாது queryக்கு மட்டும். ரைட்டா? சோ அது மாதிரி கொடுத்துட்டு தென் estimate equal to statistics of blocks னு சொல்லுவீங்க. statistics and performance parameter parallel equal to 2 or 3 or 4 or whatever it is you can give here. ரைட்டா? it depends on the CPU. இங்க இப்போ நான் மல்டிபிள் ஃபைல்ஸ் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா I can give here என்ன கொடுக்கலாம், percentage q.dmp னு கொடுப்பீங்க இந்த இடத்துல. ரைட்டா? ஸோ இது கொடுக்கும்போது அண்ட் ஆல்சோ இப்போ இது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஸோ 4 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். பேரலா 4 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும் வித் வாட் எவர் சைஸ் யூ கிவன். டிஃபால்ட் எவ்வளோ சைஸ் ஃபுல்லாக எடுத்துப்போங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேட்டாபேஸ் ஸ்கீமோட சைஸ் 100 GB இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்காட்டை. ஓகே, நான் ஸ்காட் கொடுக்க போறேன் அப்படின்னா நான் எப்படி கொடுப்பேன்? ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்காட் ஸ்கீமா ஈக்குவல் ஸ்காட், அவ்வளவுதான். ரைட்டா? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது இது ஃபுல்லா நீங்க சொல்லி தான் ஆகணும். ரைட்டா? ஸ்காட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன். ரைட்டா? இன்கேஸ் இப்போ ஸ்காட்டோட சைஸ் 100 GB ன்னு வச்சுங்களேன்,
parallel equal to 4 இப்படி கொடுத்தனா 4 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும். 25 GB கிடையாது, ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணுவோம். பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் அப்ராக்சிமேட்டா ஒரு 10 GB எடுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 800 GB 500 GB இருக்குன்னு வச்சுங்களேன் எக்ஸ்போர்ட்ல. அப்போ என்ன ஆகும்? ஸோ 100 GB ஒரு 30 GB எடுத்துட்டு இருப்போம். இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் as well as சைஸ். ஸோ அந்த சைஸை நம்ம வந்து இல்லை எனக்கு வந்து நோ நீட் டு கிவ் லைக் திஸ், எனக்கு வந்து சைஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஃபைலோட சைஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு கிவ் லைக் திஸ். ஓகே, நீங்களே கொடுத்துக்கலாம். ஃபைல் சைஸ் ஈக்குவல் டு 5 GB இல்லை 10 GB கொடுத்தீங்கன்னா 10 GB வரைக்கும் பேக்கப் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன ஆகும்னா, ஓகே parallel equal to 4 கொடுத்துருங்க இல்லையா, என்ன பண்ணுவோம் ஸ்காட். ஸோ இந்த நேம் பாருங்க, ஸ்காட் பர்சன்டேஜ் u.dmp இருக்கு இல்லையா, ஸ்காட் _01.dmp. ஓகே, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் நீங்க இதை ரன் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவோம், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்பா, நீங்க கொடுத்துருவீங்க. ஓகே, /sysdb கொடுத்தோம்னா ஸ்டார்ட் பண்றோம். scott.1.dmp அப்புறம் 2 ஃபர்ஸ்ட் 4 ஃபைல்ஸ் கிரியேட் ஆகும் ரைட்டா. ஸோ 1 2 3 and 4. ஓகே 4 ஏதாவது ஒரு ஃபைல் வந்து 10 GB, ஏன்னா இங்க மேக்ஸிமம் 5 GB தான் கொடுத்துருக்கேன். ஃபைல் சைஸ் ஈக்குவல் 5 GB. ஒன்ஸ் ஒரு ஃபைல் வந்து 5 GB கிராஸ் ஆயிடுச்சு உடனே அடுத்தது இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங். ஸ்டார்ட் 05.dmp கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் லைக் தட். ஓகே, அது மாதிரி இட் வில் க்ரோ. ஓகே, இப்போ அடுத்தது முடிஞ்சதுன்னா லைக் ஸ்காட் _06. ஸோ DMP இது மட்டும் போயிட்டே தான் இருக்கும் ரைட்டா, டில் 99 ஃபைல்ஸ் யூ கேன் டேக். அது கூட இருக்க முடியாது. சொல்லுங்க. ஃபைல் சைஸ் வந்து நம்ம ஃபைல் ஃபைல் சைஸ் நம்ம கொடுக்கலன்னா இப்போ வந்து ஸ்பாட் 1 2 3 வருது. அது வந்து எவ்வளவு ஓகே சைஸா எடுத்துக்கலாம்? ஃபைன். ஃபைல் சைஸ் கொடுக்கலனா மேக்ஸிமம் தட் இஸ் இது எவ்வளவு ஆக்குபை பண்ணுவோம், ஃபுல் சைஸ் எடுத்துருவோம் டோட்டலாவே. இந்த 4 ஃபைல் என்ன பண்ணுவோம், இப்போ 4 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 GB கொடுக்குறீங்க, அப்ராக்சிமேட்லா இது வந்து டோட்டலா இது டம்ப் சைஸே வந்து ஒரு 120 GB வருதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் சைஸ் என்ன பண்ணும், ஸ்பிளிட் பண்ணிருப்போம் ரைட்டா. 40 GB. ஓகே, ஸோ 30 GB அகைன். ஓகே 40 GB அப்புறம் 10 GB இல்லையா, 4 12. ஸோ டோட்டல் இப்படி பிரிச்சிடும் டோட்டலாவே. இது மாதிரி பிரிச்சிடும் சைஸா, ஒரு ரேண்டமா பிரிச்சிடும். ஓகே, ஈக்குவலாலாம் பிரிக்க மாட்டான். எவ்வளவு ரீட் பண்ணா அவன் சைஸ் ஃபுல்லா போயிட்டே இருக்கும். புரியுதா? ஓகே, பட் 5 GB கொடுத்தீங்கன்னா 5 GB மேல போக மாட்டான். ஓகே, இதெல்லாம் 5 GB தான் வரும். இப்ப நான் parallel கொடுக்கலனாலும் இது வந்து இத ஒர்க் ஆகும், பட் டைமிங் வந்து ரொம்ப எடுக்கும். அப்படி கிடையாது. parallel code 4 கொடுத்தா 4 ஃபைல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணுவோம். நீங்க parallel code 1 கொடுத்தீங்கன்னா ஒண்ணா கிரியேட் பண்ணிட்டு போவோம். இப்போ வந்து நான் பர்சனல் யூ கொடுத்துட்டேன், பட் ஸ்டில் parallel 1 தான் இருக்குன்னு வச்சுங்களா, ஒரே ஃபைல் சைஸ் 120 GB ல கிரியேட் பண்ணுவோம். 120 GB கிரியேட் பண்ணுவோம். parallel equal to 4 and பர்சனல் யூ கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு CPU இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். பட் நீங்க ஃபைல் சைஸ் கொடுக்காம இருந்தா, இந்த ஃபைல் சைஸ் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஓகே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி கொடுத்துருக்கேன் ரைட்டா, parallel equal to 1 பை டிஃபால்ட்டா 1 தான் வச்சுங்க, ஒரே ஃபைல் தான் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இட் இன்க்ரீஸ் டு 120 GB இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்கேஸ் 2 கொடுக்கணும்னு வச்சுங்களேன், 2 ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இது ஸ்பிளிட் பண்ண வேண்டியது 70. ஓகே 70 + 50 அந்த மாதிரி மாத்திடுவோம். அதை புரியுதா? parallel 1 கொடுத்தா ஸ்பாட் 1 மட்டும் அந்த ஒரே ஃபைல் தான் கிரியேட் ஆகும். ஓகே, இன்கேஸ் நான் வந்து இப்போ அதனால தான் நான் சைஸ் வந்து இப்படி கொடுப்பேன். 5 இப்போ 10 GB கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 10 GB ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். லாஸ்ட் எவ்வளவு ரிமைனிங் இருக்கோ அது கொடுக்க ஆரம்பிச்சு மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, எனக்கு வந்து ஷிப் பண்றதுக்கு ஈஸி. ஒரு சர்வர் இப்போ வந்து நான் இது வந்து ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணும், இது வந்து என்ன டெவுக்கு காப்பி பண்ணும் ரைட்டா. 120 GB காப்பி பண்றது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஜிசிபி எடுத்து ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணி அனுப்ப முடியும் ரைட்டா. scott_01.dmp கொடுத்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 10 GB குள்ள தான் வரும். 10 to 15 GB அந்த ரேஞ்ச் தான் வரும் அது ரைட்டா. கொடுத்து பண்ணீங்கன்னா யூ கேன் காப்பி இட் ரைட்டா. ஸோ அது கொஞ்சம் நெட்வொர்க் உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தால் நெட்வொர்க் எரர் வர சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா டேட்டா மூவ் பண்ணும்போது சம் கரப்ஷன் வர சான்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதனால சின்ன சின்ன ஃபைல்ஸாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் காப்பி பண்ணுறது. ஓகே, இங்கேருந்து இந்த சர்வர் காப்பி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சின்ன ஃபைல்ஸாக கொடுப்பாங்க எல்லாருமே. 10 GB 20 GB கூட ஓகே தான். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் உங்களோட நெட்வொர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கிவ் ஹியர். புரியுது? டவுட் இருக்கு அதுல?
Okay, sir. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன், இப்போ எக்ஸ்போர்ட் எடுத்துட்டு இருக்கேன் ரைட்டா. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண கொடுக்கும்போது நான் ஸ்டேஷனில் வந்து 2 கொடுத்துட்டு எனக்கு வந்து சிபியூ சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்றேன், நான் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டே இருக்கேன் ரைட். சடனாக என்ன சொல்றாரு, இல்லை இப்போ வந்து யாரு இப்போ கார்த்திக் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு வச்சுங்களேன். இப்போ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து இவர் ஒர்க் பண்றாரு கிஷோர். இப்போ என்ன பண்றாரு, கார்த்திக் சொல்லிட்டு போற, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு லாக் அவரோட சரி ஆளுக்கு 2 சிபியூ கொடுத்து சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு பிசி அவருக்கு ஒரு லேப்டாப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 2 லேப்டாப் நீங்க லாக் ஆஃப் பண்ணி கிளம்பிடுவீங்க. ஓகே, என்ன சொல்லிருப்பீங்க, மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க, எக்ஸ்போர்ட் ரன் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் மானிட்டர் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வராரு. அண்ட் இன் கேஸ் இஃப் எனி சான்ஸ் இஸ் தர் இன்க்ரீஸ் அப் பேரல் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு. அவர் லாகின் பண்ணும்போது என்னது நார்மலா இப்படிதான் இருக்கும் லாகின் பண்ணா ரைட்டா. பட் எனக்கு வந்து லைக் அந்த ஜாப் என்ன ஜாப் ஓடிட்டு இருக்குன்னு நான் செக் பண்ணுவேன் ரைட்டா. கரண்ட்லி என்ன ஜாப் ஓடிட்டு நான் செக் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்எஃப் இஎஃப் போட்டாலே எனக்கு தெரிஞ்சிடும் ரைட்டா. EXP DB கொடுத்தா வந்துடும். பட் ஸ்டில் நான் உள்ள போய் பார்க்கணும்னா DB அண்டர்ஸ்கோர் டேட்டா பம்ப் அண்டர்ஸ்கோர் ஜாப்ஸ் DB அண்டர்ஸ்கோர் டேட்டா பம்ப் அண்டர்ஸ்கோர் ஜாப்ஸ். இல்ல பாத்தீங்கன்னா தெரியும் ரைட்டா. இப்போ கரண்ட்லி என்ன ஜாப் ஓடிட்டு இருக்குன்னு அதில் போய் பார்க்க முடியும். இல்ல ஒரு லொகேஷன் கூட கொடுத்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா. சில போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேவ் DBA டேட்டா பம்ப் ஜாப்ஸ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன் நான் ரைட்டா. வெயிட் லெட்ஸ் see. இப்போ உங்க டேட்டாபேஸ் நேம் செக் பண்றது என்ன கமெண்ட்? என்ன குறி சார் டேட்டாபேஸ் செக் பண்றதுக்கு? Select name from ஓகே. $3. சாரி, வீரா டேட்டாபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு டிபிஏக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, வேற யாருக்கும் ஆக்சஸ் இருக்காது கரெக்டா. டிபிஏ பிளேஜ் உள்ள நார்மல் யூசர் எப்படி பார்க்கலாம்? நார்மல் யூசர் பார்க்கலாம். செலக்ட் குளோபல் அண்டர்ஸ்கோர் ஃப்ரம் இது போல தெரியும். ஓகே, அவங்க இப்படி கூட பார்க்கலாம். இது வந்து எல்லா யூசருக்கும் ஆக்சஸ் உண்டு குளோபல் நேம் கொடுத்து செக் பண்ணீங்கன்னா. ஓகேவா? ஒரு நிமிஷம். ஸ்காட் சாரி. ஓகே, ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். DFF-H ரைட். இதில் வந்து நான் U0 ஒன்லி வச்சு பேக்கப் எடுத்துக்கிறேன் ரைட். ஓகே, CD/U02/back U02 எடுத்துக்கிறேன் பேக்கப். ஓகே, /U02ல பேக்கப்ல EXP ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் தெரியுமா எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கண்டினியூஸா ஒரு ஃபோல்டர்ல வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. லைட் அதாவது -p கொடுத்தீங்கன்னா சப் ஃபோல்டர் என்ன இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்களா, அது ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன் /U02ல பேக்கப்ல கிரியேட் பண்ணிருக்கேன் ரைட். இப்போ இதுல I'm going to create a directory.
commit. Just again insert some more data here. Just a credit check one second. Create directory. Okay, directory name is expdir சும்மா கொடுக்குறேன், right? As okay. So in the path கொடுக்குறேன், right? Semicolon. Grant. Come on. Right on. Directory expdir public. Okay. So ரெண்டு கொடுத்துட்டேன், and I'm going to run this also, right? Okay. So என்ன பண்றேன், ஸ்டக் ஆயிடுச்சுன்னு தெரியல. Let me close this. இப்போ நான் EXPD படிக்க போறேன், ரைட்டா? EXPDB எங்க நீ எந்த ஃபோல்டர்னா ரன் பண்ணலாம். வந்து PW கொடுக்குறேன். இப்போ வந்து ஹோம் ஒர்க்ல தான் இருக்கேன். ஓகே, EXPDB டைரக்டரி எதை நீங்க டைரக்டரி கொடுக்கலாம், அப்படின்னா இப்படி கூட கொடுக்கலாம். டம்ப் ஃபைல் ஈக்குவல் டு டைரக்டரி நேம் என்னது, expdir கோலன். ஓகே, என்ன ஃபைல் நேம், ஸோ scott.tmp அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்டா? And log file equal to okay expdir. So இந்த மாதிரி கூட கொடுக்க முடியும், right? .exp any name, எந்த ஃபைல் நேம் இப்படிதான் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? And but இது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸ்கீமா நேம் கொடுப்பாங்க ஜெனரலா. ஓகே, ஃபுல்னா ஃபுல், டேட்டாபேஸ் நேம் கொடுப்பாங்க ஃபுல்னா. ஓகே, டேபிள் நேம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, schema is equal to என்ன schema star. Okay, estimate equal to statistics. Okay, let me check here. Close. Okay, commit. Select a cool button. Okay. U1. Let's select. Can you go? So enter. /review. So இப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஜாப் நேம், sys expt and this one, ரைட்? இப்போ என்ன பண்ணுறேன், என்னோட ஜாப் என்ன ஓடுது நான் பார்க்க போகிறேன், ரைட்டா? செலக்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாருங்க, ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணுறான். இப்போ தான் பேக்கப் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் எடுத்துட்டு தென் யூ ஸ்டார்ட் டேக்கிங் த பேக்கப். ஓகே, செலக்ட் owner command job underscore name on whatever it is. Let me check this with underscore data from jobs. Hey, sorry. /SCBA. There are underscore jobs. Okay. So, there are jobs. I think I already created. Okay, good. Okay. So last time இந்த எக்ஸ்போர்ட்டிங் ஒன்னா ஃபைல் ஆல்ரெடி இருந்தால் ஓவர் ரைட் பண்ணுறோம், பட் இங்கே அப்படி இருக்காது. ஓகே, ஸோ இது வந்து ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் எரர் வரும். அதே மாதிரி கொடுக்குறேன். ஓகே, பாருங்க, ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் எரர் வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு திஸ் வில் ரிமூவ் திஸ்.
star. Okay, now again an export term கொடுக்கிறேன் ரைட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா at ddj. ஸோ பார்த்தீங்களா இதில் ஸ்டேட்டஸ் தட் இஸ் இந்த ஜாப் ஓடிட்டு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியும் ரைட்டா. இப்போ ஐ கேன் செக் த ஸ்டேட் ஆல்சோ ரைட். ஸ்டேட். ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போதைக்கு. ஸோ நீங்கள் எனி ஜாப்ஸ் அந்த சர்வரில் ஏதாவது டேட்டா பம்ப் ஜாப்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ அவர் வந்து பார்க்கும்போது சரி ஜாப் ஓடிட்டு இருக்குன்னா நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட். இப்போ நான் வந்து இது மாதிரி இப்போ வந்து நம்ம டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு ரைட்டா. இப்போ வந்து கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா இது நார்மல் கிளைண்ட் எக்ஸிட் அடிச்சிடலாம் ரைட். என்ன பண்ணுறேன் PSFNEF grep XPDP பார்த்தீங்கன்னா ஹியர். ஸோ முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் போகிறது இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் டேட்டா நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ நமக்கு வந்து நல்ல நிறைய வால்யூம் ஆஃப் டேட்டா அதிகமாக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகே. ஸோ select star from எக்ஸ்போர்ட் டம்ப் ஃபைல் தரேன், நம்ம சர்வர்லேயே போடுறேன் ஓகே. அது நீங்க எடுத்து ஐ திங்க் உங்க சர்வர்ல போட்டு பாருங்க, ஏன்னா வால்யூம் ஆஃப் டேட்டா கொஞ்சம் அதிகமா இருக்காது ரைட்டா. ஸோ அது நீங்க போட்டுட்டு அதை நீங்க எக்ஸ்போர்ட் டம்ப் நீங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே. அது ரொம்ப வால்யூம் ரொம்ப அதிகம் அது ரைட்டா. அட்லீஸ்ட் ஒரு டம்ப் சைஸே எனக்கு 3 GB, சம்டைம்ஸ் இன்னொரு டம்ப் வந்து ஒரு 300 MB சம்திங் இருக்கு ரைட்டா. அது நீங்க உங்க சர்வர்ல போடும்போது இட் ஷுட் பி மோர். அதை போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதெல்லாம் கத்துக்கலாம் ரைட். குயிக்காலாம் போகாது ஓகே. என்ன பண்றேன் திரும்பவும் ஓடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இப்போ நீங்க ஆல்ரெடி கொடுத்த டேட்டா வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு, அடிஷனல் நான் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் இப்போ நீங்க ஆல்ரெடி கொடுத்த டேட்டா வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, இப்போ அடிஷனல் இன்னும் டேட்டா ஆட் பண்றேன், ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா முடியறதுனால டெமோ காமிக்க முடியல சரியா. இப்போ கொடுத்தீங்களா சார்? எங்க கொடுத்தேன் இது சொல்றீங்களா? இல்ல சார் ஜஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க, எனக்கு புரியல. இல்ல சார், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாஸ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்து ஸ்காட் டைகர்ல போய் நம்ம அகைன் டேட்டாஸ் வந்து நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணி டேட்டா வந்து நான் பாப்புலேட் பண்றேன், நிறைய டேட்டா பாப்புலேட் பண்றேன். நிறைய டேட்டா ஆட் பண்றேன். சோ தட் கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும் ஓகே. எக்ஸ்போர்ட் ஓகே அதான் கேக்குறேன் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ அகைன் என்ன பண்றேன், ஆரம் ஸ்டார் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப போட்டு எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன். லெட்ஸ் see how it goes. ஓகே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரைட்டா. ஸோ இப்போ வந்து PSFNEF grep XPDP. ஸோ பார்த்தீங்கன்னா EXPDP ஏதோ சம்திங் ரன் ஆகிட்டு இருக்கு, இதில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு அந்த ஜாப்ஸ் ரன் பண்ணீங்கன்னா இந்த கிடைச்சிடும் ரைட்டா. ஸோ நான் அந்த ஜாப்ல இப்போ அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஓகே, EXPDP அட்டாச் ஈக்குவல் டு இப்படி கொடுத்தீங்கனால போதும் ஓகே. அந்த ஜாப் நேம் கொடுத்தீங்கன்னா நேரா அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, நார்மல் டேட்டாக்கு போயிட்டேன். எங்கே பாருங்க ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, நான் வந்து கண்டினியூ அண்டர்ஸ்கோர் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வரது அங்கே வந்துருச்சு ரைட்டா. அதே மாதிரி ரெண்டுமே ஈக்குவலாக வருதா. ஸோ அந்த ஜாப்ல போய் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் போயிட்டு அங்கே வந்து ப்ராசஸ் ஆட் பண்ணணுமோ இல்லை எது பண்ணாலும் ஐ கேன் டூ தட் ஓகே. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. நான் ஒன்றும் பண்ணல ஆக்சுவலாக, வெரி சிம்பிள். இப்போ வந்து நான் அந்த அட்டாச் பண்ணி ஞாபகம் வச்சுங்க ஓகே. EXPDP அட்டாச் ஈக்குவல் கொடுத்தோன்னு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கப்போ லாகின் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜினில் போய் அட்டாச் ஆகிடும், அந்த ஜாப்ல போய் அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சார் அந்த அட்டாச் பண்ணி திரும்ப சொல்லுங்க சார் அந்த பாயிண்ட். டேட்டா ரொம்ப கம்மியாக ப்ராப்ளமா இருக்கு ரைட். கம்மி திஸ் ரைட். பப்ளிக் பண்ணிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன் ஓகே. தட்ஸ் ஓகே.
திரும்பவும் நான் வந்து என்ன பண்றேன், இங்க பாருங்க EXPDB கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன். ரைட்டா? EXPDB ஸ்டார்ட் பண்ணனும்னா ஒரு ஜாப் நேம் கேட்டோம். இந்த ஜாப் எங்க எடுக்கலாம், அப்படி இல்லனா you can take it from db_datapump jobsல போய் எடுக்க முடியும். ரைட்டா? சோ இந்த ஜாப்ஸ் நான் இப்ப எடுக்கிறேன். ரைட்டா? இந்த ஜாப் நேம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே. சோ இங்க போய் நான் என்ன பண்றேன், சாரி கிளியர் EXPDB. எனக்கு EXPDB ரன் ஆயிருக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா db_datapump_jobs போய் பார்த்துட்டேன். அதுல இருந்து என்னோட ஜாப் நேம் இருக்கு. ஓகே, நான் இங்க போயிட்டு EXPDB attach equal to அந்த ஜாப் நேம் தரேங்க. ஓகே, கொடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், SysDB கொடுத்தீங்கன்னா நேரா வந்து ஓகே இன்டராக்டிவ் மோட் சொல்லுவாங்க. இது எக்ஸ்போர்ட்ன்றது இந்த இன்டராக்டிவ் மோட்ல போய் கனெக்ட் ஆயிடும். ஓகே, I'll tell you how it works. அதுக்கப்புறம் இங்க போயிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கிளைண்ட் கொடுத்தாலே போதும். CLI இது நார்மல் மோடுக்கு வந்துடும். கொடுத்தோன்னா இதே மோடுக்கு அங்க வந்துடும். புரியுதா? கண்டினியூ ஒண்ணுமே இல்லை, நான் அட்டாச் ஜாப் சொல்லியிருக்கேன். ஓகே, இன்டராக்டிவ் மோடுக்கு உள்ள வந்திருக்கு. அப்புறம் நான் கண்டினியூ கிளைண்ட் நான் பழைய கிளைண்ட்டுக்கு இங்க வந்துச்சு. I'll explain you here. நான் கண்ட்ரோல் அந்த இன்டராக்டிவ் மோட் கண்ட்ரோல் C கொடுத்தா வரும். இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் வருது பாத்தீங்களா? இப்போ இது வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை ப்ராசஸ் ஓடுது கொடுத்தீங்கன்னா ஸோ எக்ஸிக்யூட்டிங். ஓகே, ஒரே ஒரு ப்ராசஸ் தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு ரீட் ஆயிட்டு இருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாம் வரும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண, திருப்பி ஸ்டேட்டஸ் பார்த்தா எக்ஸிக்யூட்டிங். சின்ன பழையபடி வந்து நான் போனோம்னா மெயின் மோட் வந்துச்சு. கண்டினியூ கிளைண்ட் கொடுத்தா அது வந்துடும். ஓகே, அதை போயிடுச்சு பாருங்க. இப்போ புரியுதா? கண்டினியூ கிளைண்ட்டும் கண்ட்ரோல் C கொடுத்தோன்னு இம்போர்ட்டுக்கு போயிடுச்சு. ஐ மீன் இன்டராக்டிவ் மோடுக்கு போயிடுச்சு. இரண்டுக்கும் புரியுதா? அதாவது ஒரு ஜாப் ஒன்று ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க நடுவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதோட இன்டராக்டிவ் மோடுக்கு போகணும். ஜாப் ஓடிட்டு இருக்குப்பா, ரைட்டா, நான் ஸ்டாப் பண்ணணும், இல்லை கில் பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஃபைல் சைஸ் ஐ மீன் அதில் ஸ்பேஸ் பத்தல, எக்ஸ்போர்ட் எடுக்கிற இடத்துல டம்ப் ஃபைல் பத்தல, இன்னொரு டம்ப் ஃபைல் ஆட் பண்ணணும், வேற ஒரு லொகேஷன் அதை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கலாம். இன்டராக்டிவ் மோட், அந்த இன்டராக்டிவ் மோடு தான் இது. இங்க பார்த்தோம் இல்லையா, இதோ the following commands are valid for the interactive mode அப்படின்றது. ஸோ கண்டினியூ கிளைண்ட் இப்போ நம்ம கொடுத்தது ரைட்டா, ரிட்டர்ன் டு லாகிங் மோட், நார்மல் லாகிங் மோடுக்கு போயிடும். ஆட் ஃபைலு, எக்ஸிட் கிளைண்ட், ஃபைல் சைஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, கில் ஜாப் பேரலல் வேணா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரீயூஸ் டவுன் ஃபைல் வேண்டாம். ஓகே, ஸோ மேலே இருந்தால் ரீரேட் பண்ணிப்போம், அவ்வளோதான். ஓகே, ஸ்டார்ட் ஜாப். ஓகே, பாஸ் பண்ணிக்கலாம் ஜாபை, ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கேன் டூ எவ்ரிதிங். இது வந்து இன்டராக்டிவ் மோடுன்றது. ஓகே, கண்ட்ரோல் C கொடுத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்போர்ட்னு வரும். இதுதான் இன்டராக்டிவ் மோடு. ரைட்டா? இதுல போயிட்டு நீங்க என்ன சேஞ்சஸ் வேணா பண்ணிக்கலாம். அது ஹெல்ப்னு கொடுத்தா ஃபுல்லா காமிப்பான். ஓகே, ஸோ என்ன பண்ண, எக்ஸிட் கிளைண்ட், கண்டினியூ கிளைண்ட், ஆட் ஃபைல், இது அதே நம்ம பார்த்து எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, நான் பழையபடி லாகிங் மோட் போனோம்னா கண்டினியூ கிளைண்ட் கொடுத்தா பழையபடி லாகிங் மோட் போயிடும். இது வரைக்கும் அது டவுட் இருக்கா? Oh my God. ஒரு நிமிஷம். இதர் வீடால டேட்டா ஃபைல் யூஸ் பண்ணா டிபி டேட்டா ஃபைல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபைல் என்ன சைஸ் இது. ஓகே, டேட்டா ஃபைல் 5. ஓகே, ஆட்டோ எக்ஸ்டர்னல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளோ டேட்டா ஆட் பண்ண போறேன் எனக்கு தெரியல, அதனால நிறைய ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட்டோ எக்ஸ்டர்னல். ரைட்டா? if you want to give, you can give max size. ஓகே, max size வந்து 30 GB மேல போகாதுன்னு கூட கொடுத்துக்கலாம். எக்ஸ்பிரஷன் செலக்ட் கிடையாது, சாரி. ஓகே, ஸோ 30 GB மேலே போகாது. அதே மாதிரி I want to increase the user data கூட நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ரைட்டா? 4. ஓகே, C/5/4. ஓகே,
இது ரெண்டுமே நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன். ஓகே, கனெக்ட் டேட்டா போறப்போ பாப்புலேட் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? ஏதாவது புரியுதா? நான் ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஒன்றும் இல்லை, ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி, ஏன்னா நான் நிறைய டேட்டா பாப்புலேட் பண்ண போறேன். அதனால நான் அண்டும் அடி வாங்கக்கூடாது. என்னுடைய டேட்டா இன்சர்ட் பண்றேன் இல்லையா, அந்த டேட்டா ஃபுல்லாக அடி மீன் ஸ்பேஸ் இல்லாமல் எரர் வரக்கூடாது. அதுக்காக நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? அதே மாதிரி let me go show parameter காட்டாது. இதெல்லாம் நீங்க இப்போ மைண்ட்ல வச்சுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் விட்டுங்க, leave it. What I'm going to do is டேட்டா மட்டும் இன்சர்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இன்சர்ட் இன்டு let's see now. Okay, again நான் கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ /sdba ரன் பண்றேன். ஓகே, ரன் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், லைக் அட்டாச் கொடுத்தேன் இல்லையா, லைக் சேம் அட்டாச் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நான் கண்ட்ரோல் C கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? எக்ஸிட் வெளியே வந்துட்டேன். ரைட்டா? இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா ஒன்று PSF போட்டால் உங்களுக்கு தெரியும், பட் என்ன நடக்குன்னு தெரியாது எனக்கு. ரைட்டா? என்ன பண்ணும், அதுக்கு தான் வந்து அட்டாச் டாப். ஓகே, அங்கே போயிட்டு ஜாப்ல போய் என்ன இருக்குன்னு நான் பார்க்கறதுக்கு யூ கேன் கோ லைக் திஸ். லாகிங் மோட் கொண்டு வரதுக்கு யூ கேன் டூ லைக் திஸ். ரைட்டா? இது கொடுத்து நான் என்ன பண்ணும், ஸோ அந்த லாகிங் மோட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டா இன்டராக்டிவ் மோட் தான் கனெக்ட் பண்றேன். லெட்ஸ் see. ஓகே, ஸோ இன்டராக்டிவ் மோட் தான் கனெக்ட் பண்றேன். ரைட்டா? இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்படின்னா ஸ்டாப் ஜாப். எஸ், நீங்க ஜாபை ஸ்டாப் பண்ணலாம். யூ கேன் பாஸ் இட். ஓகே, அகைன் என்ன பண்ண, ஸ்டார்ட் பண்றதுக்கு அட்டாச் பண்ணிட்டு ஓகே, இப்போ நீங்க ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் த ஜாப். ஸ்டேட் ஐட்லிங். ரைட்டா? இப்போ ஸ்டார்ட் அண்டர்ஸ்கோர் ஜாப். நீங்க லாகிங் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் யூ கண்டினியூ கிளைண்ட். எங்க லாகிங் மோட் போறதுக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா நான் பேரல் இன்க்ரீஸ் பண்ணா ஜஸ்ட் கிவ் பேரல். இப்போ எவ்வளோ ஸ்டேட்டஸ் பாருங்க. ஓகே, ஸ்டேட்டஸ் ஒரு பேரல் ப்ராசஸ் ஓடி இருக்கு, ஒர்க் ப்ராசஸ் ஒன்று. ஸோ நான் என்ன பண்ணேன், பேரல் கூட 2 கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருந்ததுன்னா இட் வில் டேக். லெட்ஸ் see. ஸோ பாருங்க, 2 பேரல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 2 ஒர்க் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். நான் பேரல் கூட 4 கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் 4. பட் CPU இருந்தால் தான் எடுத்துக்கும். பட் இல்லைன்னா ஒரே CPU ஷேர் பண்ணி எடுத்துரும். இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ பட் அது நீ எவ்வளோ CPU இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் கிவ் திஸ். ஓகே, ஸோ திரும்பி ஸ்டேட்டஸ் பாருங்க, லைக் வெயிட்ஸ் எவ்வளோ, ரைட், எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் வெயிட்டிங். ஸோ ஒன்று ஒர்க் ஆகிட்டு ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மாறி மாறி அவனே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கிளைண்ட். ரைட்? ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லாகிங் மோடுக்கு போயிடுச்சு. இட் வில் டேக் திஸ் டைம். ஓகே இருக்கு. ரைட்டா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது நீங்க ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே தென் இட் வெரி ஈஸி ஃபார் அஸ். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அட்டாச் கமாண்ட் நம்ம அந்த பர்பஸ் நம்ம திரும்ப அந்த ரன்னிங் எஸ், அந்த எக்ஸ்பெக்ட் ஜாபை நீங்க திருப்பி கனெக்ட் பண்றது தான் நீங்க யூஸ் பண்றீங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். ஆமா, தட் இஸ் இப்போ ஜாப் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க வெளியே வந்துட்டீங்க டோட்டலா. நான் திருப்பியும் போயிட்டு எதாவது மாடிஃபை பண்ணுவோம். லைக் என்னது, எனக்கு வந்து ப்ராசஸோடைய பேரல் ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா வந்து அர்ஜென்ட்டாக இப்போ கில் பண்ணணும், இல்லை ஸ்டாப் பண்ணணும்னு வச்சுங்க ஜாபை. என்ன பண்ணுவீங்க, இப்போ கண்ட்ரோல் C கொடுத்துட்டு ஜாபை கில் பண்ணணும்னா ஓகே, எக்ஸ்போர்ட் மோட் போயிடுச்சா, கில் அண்டர்ஸ்கோர் ஜாப் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஸ்டாப் ஜாப் கொடுத்தா பாஸ் ஆகும். ஓகே, அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கில் ஜாப் கொடுத்தா ஜாபே போயிடும், கில் ஆயிடும். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் இட் அகைன். ஸோ பாருங்க, லெட்ஸ் see. கில் ஜாப் கொடுத்துட்டேன், ஸோ ஜாபே இல்லை. ரைட்டா? நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ புரியுதா? அதான் டிஃபரன்ஸ். கில் ஜாப், ஸ்டாப் ஜாப், ரெண்டுத்துக்கும் உள்ளது டிஃபரன்ஸ்.
யா எக்ஸிக்யூட்டிங். ஸோ ஹெல்ப் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன் டேட்டா ஃபைல் வந்து வேறு டேட்டா ஃபைல் ஆட் பண்ணால் யூ கேன் ஆட் இட். ஓகே ஸ்டாப் ஜாப் ரியூஸ் ஜாப் ஃபைல் இதெல்லாம் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் சி ஃபைல் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஃபைல் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். கில் ஜாப் பண்ணியாச்சு. ஹெல்ப் ஃபைல் சைஸ் இங்கே ஃபைல் சைஸ் கொடுக்குறதா கூட யூ கேன் கிவ் ஃபைல் சைஸ் ஈக்குவல் டு ஸோ 1 GB. ஓகே இட் ஷுட் பி இன் பைட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஓகே லெட்ஸ் சி திஸ். ஓகே எக்ஸிட் கிளைண்ட் ஜஸ்ட் வெளியே வந்துடும். அவ்வளோதான். அகைன் நீங்கள் போய்ட்டு அட்டாச் பண்ணி போகலாம். ஓகே இந்த மாதிரி வந்துடும். ஓகே அகைன் யூ கேன் கிவ் கண்டினியூ கிளைண்ட் இஃப் யூ வாண்ட். அதான் இந்த லாகிங் மோடு போகிறதுக்கு யூ கேன் கிவ் கண்டினியூ அண்டர்ஸ்கோர் கிளைண்ட் கொடுத்தா கண்டினியூ போயிடும். ஓகே ஒன் செகண்ட். Okay. So, எதற்கு டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் இருக்கா ஏதாவது? இல்ல சார், நோ சார். We can give full equal to y. Okay, இது முடிஞ்சிருச்சுனா exit underscore. Fine. இதெல்லாம் practice பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, ஸ்டாப் ஜாப் பார்த்துட்டோம். ரைட்டா? ஃபைல் சைஸ், கண்டினியூ கிளைண்ட் பார்த்தாச்சு, ஆட் ஃபைல். இப்போ வந்து ஒரு ஃபைல் இப்போ டம்ப் ஃபைல் ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யூசர் வந்து ஸ்பேஸ் இல்லை. ஓகே நான் இன்னொரு இன்னொரு மவுண்ட் பாயிண்ட்ல கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் கிரியேட் ஒன் மோர் டைரக்டரி. அங்கே போயிட்டு நீங்கள் ஆட் ஃபைல் கொடுக்கலாம். ஓகே ஆட் டம்ப் ஃபைல் டு தான் டம்ப் ஃபைல் செட். ஓகே இன்னொரு ஃபோல்டர் கொடுத்து இன்னொரு ஃபைல், இன்னொரு லொகேஷன், இன்னொரு டைரக்டரி நேம் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே அதுதான் வந்து ஆட் ஃபைல். ஓகே இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ரைட்டா? இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இந்த பார் ஃபைலு கொரியெல்லாம் நம்ம பார்த்தது தான் EXP-ல. ஓகே ரீமேப் டேட்டாவில். ஸோ இதை நீங்கள் நாளைக்கு கூட EXP-யோட ப்ராக்டிஸ் பண்ணி சொல்கிறீங்களா என்கிட்ட நாளைக்கு? ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட் நான் இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னாலே போதும் எனக்கு. ரைட்டா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. ரைட்டா? கண்டென்ட் இப்போ வந்து நான் ரோஸ் ஈக்குவல் டு நோன் கொடுத்தேன் பார்த்தீங்களா EXP-ல. அதே மாதிரி இஃப் யூ கிவ் லெட்ஸ் ட்ரை திஸ் கண்டென்ட் ஈக்குவல் டு வெறும் மெட்டாடேட்டா ஒன்லி அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ ரைட்டா? அதாவது வெறும் ரோஸ் ஈக்குவல் டு நோ தான் மெட்டாடேட்டா ஒன்லி. ஓகே இல்லை அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ரைட்டா? ஓகே எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். இதுதான் சாரி இந்த ரோஸ் எவ்வளோ இருக்கு இல்லையா? ஸோ ரோஸ் எடுக்க மாட்டான், வெறும் கண்டென்ட் மட்டும் தான் எடுப்பான். டேட்டானா டேட்டா மட்டும் எடுப்பான், மெட்டாடேட்டா எடுக்க மாட்டான். ஸோ அதுதான் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு இங்கே. ஓகே இந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம் தேவையில்லை. ரைட்டா? இப்போதைக்கு வேண்டாம். அது அட்டாச் பார்த்துட்டோம் இல்லையா? அட்டாச் வந்து இன்னொரு ஜாப்லேருந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம். ரைட்டா? ஆக்சஸ் மெத்தட் வந்து பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் அவன் டிஃபால்ட்டாக எடுத்துப்போம். அப்படி வேணும்னு கொடுக்குறதா டைரக்ட் பார்த்து அண்ட் எக்ஸ்டர்னல் டேபிள். எக்ஸ்டர்னல் டேபிள் தெரியுமா உங்களுக்கு? அந்த SQL லோடர் எக்ஸ்டர்னல் டேபிள் ஐடியா இருக்கா? தெரியுமா? சரிங்க சார். ஓகே ஸோ அந்த கான்செப்ட் இதை நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஓகே கண்டென்ட் டைரக்டரி டம்ப் ஃபைல். ஓகே எஸ்டிமேட் ஈக்குவல் டு பிளாக்ஸ். பை டிஃபால்ட் வந்து பிளாக்ஸ் தான் எடுப்போம். இட் வில் டேக் சம் மோர் டைம். நீங்கள் ஆல்வேஸ் கோ ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இட் வில் பி பெட்டர் இன் பெர்ஃபார்மன்ஸ் when compared to blocks. ஓகே எஸ்டிமேட் கொடுத்துக்கலாம் நீங்கள்.
எஸ்டிமேட் ஒன்லினா எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு சைஸ் எடுத்துக்கணும் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து ஜாப் எஸ்டிமேட் தான் பண்ணுவோம் நீங்க பேக்கப் எடுக்கும்போது. ரைட்டா? இங்க பாத்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டிமேட் தான் பண்ணுவோம். ஓகே, எவ்வளவு சைஸ் ஆகும்ன்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க எஸ்டிமேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் வந்து எஸ்டிமேட். ஓகே, எனக்கு வந்து இப்போ ஃபுல் பேக்கப் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்கீமா வேண்டாம் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்க்ளூட் தோஸ் ஸ்கீமாஸ். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படின்றது. லெட்ஸ் see. ஓகே, ஃபைல் சைஸ் சொல்லிட்டேன். ஓகே, ஃபைல் சைஸ் வந்து லைக் ஒரு டம்ப் ஃபைல் செட்டுக்கு நீங்க கொடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு வைக்கு பதிலாக இந்த ஃபிளாஷ்பேக் எஸ்சிஎன் ஃபிளாஷ்பேக் ரெண்டு எது வேணாலும் கொடுக்கலாம் அந்த இடத்துல. ரைட்டா? இப்போ ஃபிளாஷ்பேக் டைம் ஈக்குவல் டு கரண்ட் சிஸ் டேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ என்ன பண்ணுவோம், கரண்ட் டைம் என்ன இருக்கும் அதில் கன்சிஸ்டன்ட் டேட்டா மட்டும் எடுப்போம். யூ நோ வாட் இஸ் கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு ஒய், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதுதான் இந்த டைமிங். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இட் வில் டேக் த பேக்கப். ஓகே, மோஸ்ட்லி இதுதான் யூஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபிளாஷ் டைம் ஈக்குவல் டு சிஸ் டேட் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ரைட்டா? ஜாப் அது முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணணும்னா நேரா இங்க போயிட்டு கேட் இதை கொடுக்கலாம், இல்ல டெய்ல் எஃப் கூட நீங்க பாத்துக்கலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம முடிக்கிறதுக்குலாம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரோஸே காணும். ஓகே, வெறும் மெட்டாடேட்டா மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ரைட்டா? அது வந்து கண்டென்ட் ஈக்குவல் டு மெட்டாடேட்டா ஒன்லி கொடுத்தாங்க. இப்போ ரைட், இது கொடுத்துட்டு என்ன பண்றேன், என்ன கான்செப்ட்ஸ்ல ஹேஷ்பேக் டைம் என்ன டைம்ல உங்களுக்கு வருது, என்ன டைம்ல வந்து உங்களுக்கு அந்த பேக்கப் எடுக்கணும், லைக் அந்த இந்த கன்சிஸ்டன்ட் மோட் என்ன இருக்கோ அதை நீங்க கொடுத்தீங்கன்னா டு டேக். கரண்ட் டேட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்ட் மோட எடுத்து கொடுப்போம். அதுதான் வந்து ஃபிளாஷ்பேக் டைம் ஈக்குவல் டு சிஸ் டேட். இப்போ ஃபிளாஷ்பேக் டைம் இல்லாம சாரி ஆல்ரெடி ஃபைல் இருக்கு இல்லையா, அதனால சரி. ஸோ இப்போ ஃபிளாஷ்பேக் டைம் இல்லை எஸ்சிஎன் மட்டும் எடுக்கணும்னா வீலா டேட்டாபேஸ்ல போய் நீங்க எடுத்துக்கலாம். கரண்ட் எஸ்சிஎன் என்னன்றது நீங்க 2 போட்டு you can take the SCN. அந்த SCN கூட கொடுக்கலாம். Anyone better you can go for sysdate. Okay, செக் பண்றதுக்கு. And full equal to தெரியும். Okay, full database இருக்கிறதுக்கு include. Okay, table data வேணுமா இல்லைன்றது சில ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நீங்க இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜாப் நேம் நீங்க ஆக்சுவலா நம்ம போன sys__ ஜாப் நேம் கொடுத்தது பாத்தீங்களா, அதுக்கு பதிலா you can give job name equal to my job அப்படின்னு நேம் கூட கொடுக்கலாம் அந்த இடத்துல. Okay, you can specify it. அதுக்காக தான் இது. ரைட், லாக் ஃபைல் பார்த்தாச்சு. ஓகே, நெட்வொர்க் லிங்க் இதுல வந்து உங்களுக்கு டிபி லிங்க் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லி தரேன் என்னன்ற நெட்வொர்க் லிங்க்ன்றது. ஓகே, இதை முடிச்ச உடனே டிபி லிங்க் எடுத்துறேன் நான் உங்களுக்கு. ரைட், அப்போ இதுவும் நம்ம கண்காண்டாவே பார்த்துடலாம். நாளைக்கு நான் டிபி லிங்க் எடுத்துட்டு then we can go with this. பேரலல் வந்து எவ்வளவு ப்ராசஸ்ன்னு சொன்னா பவர் ஃபைல் தெரியும். பவர் ஃபைல் எதுக்கு, பவர் ஃபைல் எதுக்கு ஒரு மொத்தமா ஒரே இதுல, அதாவது சில இப்போ வந்து டேபிள் வந்து ஒரே மொத்தமா போட்டது பார்த்து, அதாவது இந்த எக்ஸ்போர்ட்டோட பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் you can create it in a single file and pass it to the EXPDP அந்த கிளையண்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டம்ப் ஃபைல், லாக் ஃபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபைலில் போட்டு நீங்கள் பாஸ் பண்ணலாம். இது எப்போ யூஸ் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு டேக் பேக்கப் ஆஃப் ஒரு 20 tables 30 tables நான் பேக்கப் எடுக்கிறேன் அப்படின்னா யூ கேன் புட் தோஸ் டேபிள்ஸ் இந்த பவர் ஃபைல் அண்ட் தென் யூ கேன் டேக் த எக்ஸ்போர்ட். அது மாதிரி பண்ண முடியும். அதுக்காக தான் இது. எல்லா பேராமீட்டர்ஸையும் வந்து இந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கணும் இது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு பி ஃபைல் ஒரு பேராமீட்டர் ஃபைலில் போட்டு ஐ கேன் டூ திஸ். ஓகே, அதுக்காக தான் வந்து இந்த பவர் ஃபைல்ன்ற பேராமீட்டர். புரியுதா? லாஸ்ட் டைம் நம்ம EXP ல பண்ணது அதுதான் சேம் திங். ஓகே, கொரி தெரியும். கொரி நம்ம வேற டிபார்ட்மெண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இதுக்கு EXP இந்த கிரேட்டர் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஸ்லாஷ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? அது கொடுத்து நம்ம பண்ணோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம்? இல்லையா? சரி சார், EXP IMP ப்ராக்டிஸ் பண்ணீங்களான்னு கேட்டேன். பண்ணிட்டீங்களா? பண்ணலையா?
ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். எவ்வளவு தடவை நான் கேட்கறது? ரெஸ்பாண்ட் பண்ணலாம்ல. பண்ண ஹலோ பண்ணல. பண்ணாங்க சொன்னாங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ எஸ் சார் கேக்குதா? கேக்குது சார். EXP பிராக்டிஸ் பண்ணீங்க பாத்தீங்களா? EXP IMP எல்லாம். ஓகே. எஸ் சார் பண்ணியாச்சு சார். பிராக்டிஸ் பண்ணலனா உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க பேச முடியாது. வெரி சிம்பிள். ரைட்டா? இப்போ நீங்க இதை தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க சொல்லுவாங்க, ஓகே இன்டர்வியூலாம் ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க. ரைட்டா? ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். ஓகே, நான் திரும்ப நாளைக்கு செஷன்ஸ் எடுக்கிறேன். ஒரு நெட்வொர்க் லிங்க் மட்டும் நான் முடிச்சுட்டு தென் வி வில் see this. சில இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ரைட்டா? டிரான்ஸ்போர்ட் டேபிள்ஸ் பர்சன் இன்னும் எடுக்கல உங்களுக்கு. அதை நம்ம சொல்லி கொடுத்துறது நாளைக்கு. ரைட்டா? யூ கேன் கோ வித் திஸ் ரைட் நவ. ஓகே சார். ஸோ இது நீங்க இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஓகே, ஏன்னா சரி அப்புறம் படிக்கலான்ற கான்செப்டே வேண்டாம். போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு செக் பண்ணுங்க திரும்ப. ரைட்டா? உங்களுக்கு ஆல்டர்னேட் செஷன் தான் எடுக்கிறேன்னு இருக்கேன். ரைட்டா? இன்னும் உங்களுக்கு EXP DP நான் முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் ஆயிடும். EXP DPயும் லிசனர் அண்ட் டேட்டா பம்ப் ஐ மீன் டிபி லிங்க் சேர்த்து எடுத்துருவோம் நான் டோட்டலாகவே. ரைட்டா? நெட் அந்த EXP DP முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 செஷன்ஸ் எப்படியும் 2 to 3 செஷன்ஸ் ஆயிடும் முடிக்கிறதுக்கு. ரைட்டா? ஸோ நாளைக்கு நான் பார்க்குறேன் எடுக்க முடியுமான்னு. நாளைக்கு நான் மார்னிங் அப்டேட் பண்ணிடுறேன், இல்லை மதியம் மேலே அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு என்ன கிளாஸ்ன்றது. ரைட்? கோ வித் திஸ். டவுட் இருக்கா அது வரைக்கும்? ஒர்க் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு சொல்றேன் சார். சரி, ஃபைன்.